அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாண்டு நாங்கள் இஸ்ஸும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். மாஷா அல்லாண்டு இப்போ நாங்கள் ஃப்ராக்மெண்ட் படிக்க போகிறோம். இஸ்ஸும் என்றால் ஒரு வார்த்தை தானே, சரியா? ஃப்ராக்மெண்ட் என்று சொல்கிறது வந்து ரெண்டு வார்த்தையை, ரெண்டு வேர்டை சேர்க்குறது, சரியா? அப்போ சம்டைம்ஸ் நாங்கள் இசுமேம் சேர்ப்போம். சம்டைம் இப்போ நாங்கள் இசும் மட்டும் படித்து சுட்டி ஃபிஹில் பார்க்கலாம். நாங்கள் இசுமேம் சேர்க்குறதும் இசுமேம் ஹர்ஃபேம் சேர்க்குறதும் பார்ப்போம். ஏண்டா அது ரெண்டு சேர்ந்தால் அது ஃப்ராக்மெண்ட் ஆகும். நாங்கள் மூணு ஜாதி வார்த்தை படித்தோம், இசும் ஃபிஹில் ஹர்ஃப். ஸோ இப்போ நாங்கள் இசுமும் சேர்க்குறது முதல்ல படிக்க போகிறோம், சரியா? இதில் ஆக முக்கியமான இசும் சேர்க்குறதுல ஆக முக்கியமான ஒரு மெத்தட் தான் இதாஃபா என்று சொல்கிறேன். முதாஃபிலே. ஓகேயா? இது என்ன இது சரியான சிம்பிள் கான்செப்ட். இது என்ன சொந்தம் கொண்டாடுறது. நான் ஒரு சொந்தம் கொண்டாடுற வார்த்தை. இப்போ எக்ஸாம்பிள் இன கொடுத்திருக்கிறாங்க, இமாமுல் மஸ்ஜிதி. இமாமு அல் மஸ்ஜிதி தான் இமாமுல் மஸ்ஜிதி. அதை சேர்த்து ஓத போகல. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இது. அப்போ இமாம் ஆஃப் த மஸ்ஜித். இந்த ஆஃப் வார்த்தை தான் நாங்கள் இதாஃப் என்று சொல்கிறோம். ஓகேயா? நம்மளை வந்து ஆஃப் வார்த்தை தான் ஆஃப் என்றா அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேனா, அது உரிமை கொண்டாடுறது. என்னுடைய புஸ்தகம், அவருடைய பேனா, அவருடைய புஸ்தகம். நாங்கள் ஹிஸ் பென்னு சொல்லுவோம். அது நாங்கள் இங்கிலீஷில் அப்படி அது மாற்றி சொல்கிறேன்டா பென் ஆஃப் ஹிஸ், ரைட்டா? அப்படி இல்லாட்டி மெசேஞ்சர் ஆஃப் அல்லாஹ். ஸோ அது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு சொந்தம் கொண்டாடுற வேர்ட்ஸ் இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் முதாஃப் என்று சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் முதாஃபிலே எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறேன். இப்போ இங்கிலீஷில் என்னென்னா ஒஃபுக்கு முன்னுக்கு வார வார்த்தை முதாஃப், ஒஃபுக்கு புற வார வார்த்தை முதாஃபிலை. ஓகேயா? அப்படி என்று சொன்னால் இப்போ இமாம் ஆஃப் த மஸ்ஜித். ஓகே, இமாம் ஆஃப் த மஸ்ஜித் என்றால் ஒஃபுக்கு முன்னுக்கு என்னைக்குது இமாம், சரியா? அவர் வந்து முதாஃப் என்று சொல்லுவோம். த மஸ்ஜித் ஒஃபுக்கு புற என்னைக்குது த மஸ்ஜித், அது வந்து முதாஃபிலை. இப்போ நாங்கள் இதை நாங்கள் தமிழில் தானே படிக்கிறோம், தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். தமிழில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்? மஸ்ஜிது உடைய இமாம், மஸ்ஜிதுடைய இமாம். சார், அது உடையன்ற வார்த்தை தான் ஒஃப் என்று இங்கிலீஷில் வருது. ஓகே, இப்போ மஸ்ஜிதுடைய இமாம் என்று போகல, இங்கே உடையன்றதுக்கு முன்னுக்கு வர வார்த்தை, அவர் வந்து முதாஃப் இலையா இருக்கிறாரு, சரியா? உடையன்றதுக்கு மஸ்ஜிதுக்கு தானே இமாம் சொந்தம், மஸ்ஜிது இமாம் தானே. அப்போ சொந்தம் அது வந்து முதாஃப் இலை, சரியா? மஸ்ஜிதுடைய இமாம் இருக்கிறார் தானே, அவர் தான் முதாஃப். இப்போ தமிழில் நாங்கள் என்ன வச்சுக்கொள்ளணும்? உடைய, சரியா? மஸ்ஜிதுடைய இமாம் என்று போல அந்த உடையக்கு முந்திக்கு வரவர் முதாஃப், உடைக்கு பிறகு அது முதாஃபிலை. உடைக்கு முந்திக்கு வர முதாஃபிலை, உடைக்கு பிறகு வரவர் முதாஃப். அப்படின்னா இமாம் என்றது மஸ்ஜிதுடைய இமாம் என்று போல இமாம் வந்து முதாஃப், மஸ்ஜித் வந்து முதாஃபிலை. ஓகேயா? உடைக்கு முந்திக்கு வர வார்த்தை முதாஃபிலை, உடைக்கு பிறகு வாரது முதாஃப். இப்படி நினைச்சுக்கோங்களேன். இது கிளியர்னு நினைக்கிறேன்னா ஓகே. இப்போ நாங்கள் அரபிக்கு முறையாக போவோம், சரியா? அரபில் எப்படி கண்டுபிடிக்கிறேன் முதாஃபிலே எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இதுதான் ஆக இம்பார்ட்டன்ட். நான் குர்ஆனை படிக்க போகல, இது தான் வரப்போகுது. இதை நல்லா நினைச்சுக்கோங்க. லைஃப் டைம் லேர்னிங், சரியான இம்பார்ட்டன்ட். ஓகே, முதாஃபை கண்டுபிடிக்கிறே சரியான லேசி. ஓகேயா? முதாஃப்க்கு 2 ரூல்ஸ் தான் இருக்குது. இப்போ தான் நாங்கள் படித்தது எல்லாம் திரும்பி வரப்போகுது. நாங்கள் லைட் அண்ட் ஹெவி கான்செப்ட் வந்து படித்தோம். உங்களுக்கு நினைவுக்குதோ தெரியா? முஸ்லிமுன் என்றா ஹெவி, முஸ்லிமு என்றா லைட். நினைவுக்குதா? முஸ்லிமன் என்றா ஹெவி, முஸ்லிம் பாரம் இல்லை, முஸ்லிம என்றா லைட். முஸ்லிமின் என்றா ஹெவி பாரம், முஸ்லிமி என்றா பாரம் இல்லை. ஸோ இது நாங்கள் ஒரு சார்ட் ஒன்று படித்தோம், லைட் சார்ட் ஒன்று. இது நாங்கள் முஸ்லீம் சார்ட்டுக்கே படித்தோம். எக்ஸாம்பிள் முஸ்லிமூன்னு என்றா பாரம், முஸ்லிமூ என்றா பாரம் இல்லை. ஸோ என்ன செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் பார்க்கணும் ஒரு வார்த்தை பாரம் இல்லையா. ஓகே, பாரம் இல்லையா.
ஒன்றாவது கண்டிஷன் முதாஃப் ஆகிக்கிறதுக்கு அந்த வார்த்தை பாரம் இல்லை ஆகிக்கணும். ஓகேயா? அப்படின்னா முஸ்லிமுன்னா முஸ்லிமு தான் ஆகிக்கணும். முஸ்லிமுன்னுண்டா அது முதாஃப் ஆக முடியாது. ஓகேயா? அது வந்து முதாஃப் என்றால் முஸ்லிமு பாரம் இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன தெரியுமா? அல் வரக்கூடாது. அல் வந்தால் அது முதாஃப் ஆகாது. அல் வரக்கூடாது, பாரம் இல்லாமல் இருக்கணும். இது வந்து ஒன்றாவது கண்டிஷன். ஓகேயா? இது வந்து முதாஃபுக்கு இருக்கிற ரெண்டு கண்டிஷன். ஓகே, முதாஃபுக்கு ரெண்டு கண்டிஷன், முதாஃபிலைக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். முதாஃபிலை எப்பயுமே ஜர்ராயிப்பார். முதாஃபிலை எப்பயுமே ஜர்ராயிப்பார். ஜர்ரெண்டா உங்களுக்கு தெரியும் தானே? ஜர் சரியான லேசி. எக்ஸாம்பிள் முஸ்லிமின் என்ற ஜர். சரியா? அது அது வந்து உங்களுக்கு ரஃபா நசுப் ஜர் இப்போ கண்டுபிடிக்க தெரியும் தானே? ஸோ அது வந்து ஜர்ராயிப்பார். ஓகே, இப்போ வந்து என்ன சீன் என்று சொன்னால், இப்போ நீங்கள் குர்ஆனில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை எடுக்கிறீங்க. அதில் ஒரு வார்த்தை முதலாவது வார்த்தை ரெண்டு கிட்டேக்கிற இசும் ரெண்டு எடுக்கிறீங்க. அது ரெண்டு இசுமில் முதலாவது இசும் என்ன ஆகுது? லைட் ஆகிக்குது, பாரம் இல்லாமல் ஆகிக்குது, அல் இல்லாமல் ஆகிக்குது. ஓகே, ரெண்டாவது இசும் ஜர் ஆகிக்குது. கண்ணை பொத்தி இது ஒரு முதாஃபெட்டு சொல்லேலும், முதாஃபில் இதாஃபென்று சொல்லேலும். ஓகேயா? நாங்கள் படித்த எக்ஸாம்பிள் எடுப்போம். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளை. இமாமு அல் மஸ்ஜிதி, இமாமு அல் மஸ்ஜிதி. ஓகே, அப்போ இதை நாங்கள் முதல்ல தாசரி கேட்டால் இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? முதாஃபா முதாஃபிலேண்டு. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா இமாமு என்ற வார்த்தை எடுத்து பாருங்கள். இமாமு என்றது இமாமுன் பாரம், இமாமு பாரம் இல்லை. அப்போ இமாமு என்றது பாரம் இல்லை. ஒன்றாவது கண்டிஷன். இதாஃபு கேட்குற முதாஃபு கேட்குற ஒரு கண்டிஷன் இது. ரெண்டாவது கண்டிஷன் அல் ஈக்கூடாது. ஏன்னா அல் இமாமு என்று வந்து இல்லை, அல் இல்லை. அப்போ அல் இல்லை, பாரம் இல்லை. இது முதாஃபாய்க்கு சான்ஸ் இருக்குது, தலைவரணும். ஓகே, அல்லும் இல்லை, பாரமும் இல்லை. இது முதாஃபாய்க்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போங்க. இமாமு அல் மஸ்ஜிதி. ரெண்டாவது வார்த்தைக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், அது ஜர் ஆகிக்கணும். அல் மஸ்ஜிதி என்றால் அது ஜர். ஏன்னா அல் மஸ்ஜிது என்றா ரஃபா, அல் மஸ்ஜிது என்றா நசுப், அல் மஸ்ஜிதி என்றா அது ஜர். ஸோ முதாஃபிலேக்கு இருக்கிற கண்டிஷனும் இது. சரியா? ஒன்றாவது கண்டிஷன் என்ன? முதாஃபுக்கு முத இசுமுக்கு ஒன்றாவது கண்டிஷன் என்ன? அதுதான் பாரம் இல்லாமல் இருக்கணும், அல் இல்லாமல் இருக்கணும். இமாமு பாரமும் இல்லை, அல்லும் இல்லை. சரி, ரெண்டாவது வார்த்தைக்கு போங்க. அது ஜர்ராயிக்கணும். அல் மஸ்ஜிதி ஜர்ராயிக்குது. இப்போ இதை கண்ணை பொத்தி சொல்லேலும் இது வந்து முதாஃபிலேண்டு. அப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் தமிழுக்கு? இமாமு அல் மஸ்ஜிதி நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண கூட நாங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து தான் வரணும். அரபி வந்து லெஃப்ட்டுக்கு வாசிக்கிற மாதிரி, ரைட் சைட்லேருந்து தான் வரணும். நாங்கள் தமிழ் ரைட்டுக்கு வாசிக்கணும். அப்படின்னா இமாமு அல் மஸ்ஜிதி என்ற மஸ்ஜிதுடைய இமாம், மஸ்ஜிதுடைய இமாம். அதில் வந்து இமாம் வந்து முதாஃப் ஆகிறாரு, மஸ்ஜித் வந்து முதாஃபிலேயா ஈகிறாரு. ஸோ சரியான சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனால் சரியான இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஆனால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, நாங்கள் அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். அடுத்து என்னது? பைத்துஹு. ஓகே, பைத்துஹு. இப்போ நான் ஆல்ரெடி ப்ரோனவுன் படிச்சிட்டோம். இன்னும் எத்தனை வார்த்தை இருக்குது? ரெண்டு வார்த்தை. பைத்து என்றது ஒரு வார்த்தை, ஹூ என்றது இன்னொரு வார்த்தை. ஹூ எப்படி ஹூ ட்ரான்ஸ்லேட் பண்ணுற? எப்படி ஹூ வந்து ஹூவ, அப்போ அவர். ஓகேயா? அது தலைக்கு வந்துடும். ஹூ என்றா ஹூவ, அப்போ அவர். சரியா? அவர் இல்லாட்டி அவன். சரியா? ஓகே, இப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்? இப்போ பார்க்கணுமே ஒரு முதாஃபில எப்படி பார்க்குறேன்? பைத்து என்றால் ரெண்டு கண்டிஷன். இத்தனை வார்த்தை ரெண்டு கண்டிஷன். ஒன்றாவது கண்டிஷன் என்ன? பாரம் இல்லை. பாரம் இல்லையா பைத்து? பாரம் இல்லை. இல்லாட்டி பைத்துன்னு என்றால் தான் பாரம். பைத்து பாரம் இல்லை. ஸோ பைத்து பாரம் இல்லை. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அல் வரக்கூடாது. அல் பைத்துவா? இல்லை, அல் என்றது இல்லை. ஸோ இது முதாஃபாய்க்க சான்ஸ் இருக்குது. இப்போ தான் ட்ரிக்கி பார்ட். ஹூ என்ற ரெண்டாவது வார்த்தை. ஹூ என்ற வார்த்தை பிரச்சனை என்ன தெரியுமா? இது வந்து ஜர்ரா என்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஜர்ரா என்ற ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் ஜர்ரான்னு கொஸ்டின் மார்க் வருது? ஏன்னா நாங்கள் படித்தோம், ஹூ என்ற வார்த்தை ஜர்ராவே மேலும் நசுபாவே மேலும். ரஃபாவினா ஹூ, அது ஷுவர். ஆனால் இப்போ இது ஜர்ராவே மேலும் நசுபாவே மேலும். இப்போ ஒரு கன்ஃபியூஷன். இப்போ ஜர்ரிந்தா தானே இது முதாஃபிலே ஆகும். ஜர்ரிந்தா தானே முதாஃபிலே ஆகும். இப்போ ஹூ என்றது ஜர்ரா நசுபேன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாவே. இப்போ தான் ஒரு ரூல் நினைவு வச்சுக்கோங்க. ஒரு சாலிட், ஒரு
தெரியும் ஒரு ஜூசி முதாஃப் ஈஞ்சென்று சொன்னால் அப்படின்னா எங்களுக்கு ஷுவராக தெரியும் இது முதாஃப் என்று. இப்போ பைத்து என்றது முதாஃப் என்று ஷுவராக தெரியும் என்றா அல்லில்ல பாரம் இல்லை 100% முதாஃப் என்று தெரியுமெண்டா. ரெண்டாவது வார்த்தை முதாஃப் என்று ஷுவர் என்றா ரெண்டாவது வார்த்தை நசுபா ஜர்ரா என்று ஷுவர் இல்லாட்டி அது ஜர்தான். அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வார்த்தை நசுபா ஜர்ரான்னு ஷுவர் இல்லை, ஆனால் முன்னுக்கு முதலிக்கிற வார்த்தை முதாஃப் 100% ஷுவர். அப்படி என்று சொன்னால் ரெண்டாவது வார்த்தை கண்ணை பற்றி சொல்லும் அது முதாஃப் இலை தான். சரியா? அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது ரூலாக நினைவு வச்சுக்கோங்க. அப்போ பைத்துஹு என்றா என்ன அர்த்தம் என்றா அவருடைய மஸ்ஜித், அவருடைய வீடு. பைத்து என்றா வீடு, அவருடைய, ஹூ என்றா அவர், அவனுடைய இல்லாட்டி அவருடைய வீடு, அது உரிமை கொண்டார் அவருடைய வீடு. சரியா? ஸோ சரியான லேசியான கான்செப்ட் உண்டு இது. இதுக்கு புற வேண்டி இது ஸ்பெஷல் முதாஃப் என்று உண்டு. அது அது லிஸ்ட் வந்து நான் செகண்ட் லெசனில் அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த லெசனில். இப்போக்கு நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும் இவ்வளோ தான். முதாஃபுக்கு என்னது 2 ரூல் இது. அது பாரம் இல்லை ஒன்றாவது, ரெண்டாவது அல் வராது. முதாஃபிலைக்கு ஒரே ஒரு ரூல் தான், அது ஜர்ராயிக்கணும். மூணாவது ரூல் முதாஃபும் முதாஃபிலையும் எப்பயுமே கிட்டைக்கும். முதாஃபும் முதாஃபிலையும் கிட்டைக்கும். அது 2 வாரத்தை தூரம் ஐக்கவே இல்லை. சரியா? நாங்கள் முன்னுக்கு படிப்போம் வேறு ஃப்ராக்மெண்ட்ஸ், அதுவல்ல தூரம் ஈக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் முதாஃபிலை எப்பயுமே அவங்க 2 பேரும் ஃபுல் ஒன்றுக்கு தான் வைப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃபுல் லவ்வில் தான் வைப்பாங்க. சரியா? ஒன்றுக்கு தான் வைப்பாங்க. சரி. ஸோ அவங்கள பிரிக்கலாம். சரியா? ரெண்டாவது அடுத்த விஷயம் முதாஃபுட என்ன முதாஃப் இலைக்கு தானே. முதாஃப் இலை ப்ராப்பராக இருந்தா, அப்படி இருந்தால் குறிப்பிட்டதாக இருந்தால் முதாஃப் ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்டதாக ஆகும். இதை கொஞ்சம் நல்லா என்ன வச்சுக்கோங்க. அப்படி என்று சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் இமாமு அல் மஸ்ஜிதி. இப்போ அல் மஸ்ஜிதுன்றது குறிப்பிட்டது என்ற அல் வந்திக்கிற சுற்றி அது குறிப்பிட்டது. அல் மஸ்ஜிதி குறிப்பிட்டதா என்றால் அது முதாஃபிலை தானே. அல் மஸ்ஜிதி குறிப்பிட்டதாவினா இமாம் ஆட்டோமேட்டிக்காக அவரும் குறிப்பிட்டதாக ஆகுறாரு. இது கொஞ்சம் இப்போவே நினைவு வச்சுக்கொண்டா நல்ல, அது புறைக்கு தேவைப்படும். அது ஒரு ரூல் உண்டு. முதாஃபிலை குறிப்பிட்டதா அப்படி இல்லாட்டி ப்ராப்பராக ஆவின்னு சொன்னால் முதாஃப் ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பராக ஆகுறாரு. சரியா? நாங்கள் ப்ராப்பர் காமன் என்று படித்தோம், பொது குறிப்பிட்டதுண்டு. ஸோ இப்போ இது நினைவு வச்சுக்கோங்க. அஞ்சாவது ரூல் முதாஃபும் முதாஃபிலையும் எப்பயுமே 2மே இசும் தான். 2மே கட்டாயமாக 2மே இசும் தான். அது ஹர்ஃப் ஆகாது. முதாஃபும் முதாஃபிலையும் கிட்ட ஈக்கணும், 2ம் இசுமாக ஈக்கணும். அடுத்தது முதாஃபிலை ப்ராப்பரண்டா முதாஃபும் ப்ராப்பர் ஆவார். அதே நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து முதாஃபிலை கொமனண்டா முதாஃபும் கொமன் ஆவார். அதை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது முதாஃபுக்கு 2 ரூல். அது ஒன்றாவது ரூல் அல்லீக்காது லைட் ஆயிக்கும். ரெண்டாவது அடுத்தது முதாஃபிலைக்கு ஒரே ஒரு ரூல் தான், அது ஜர்ராயிக்கும். இதை நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று நாங்கள் படிப்போம். சூரா ஃபாத்திஹா நாங்கள் இந்த நாள் மோதுறோம். சரியா? ஒரு ஐடியா ஒன்று வாரத்துக்கு. அல்ஹம்து என்று போக்கல அது முதாஃபாவேலா என்று அல்லீக்குது. ஸோ அது முதாஃபாவேலா, அது முதாஃபில். அல்ஹம்து முதாஃபில்ல. அல்ஹம்து ரப்பி என்ற வார்த்தையை பாருங்க. ரப்பி அல் இல்லை. அப்போ ஒன்றாவது கண்டிஷன் சரி. ரப்பி என்ற கொலை அது லைட் ஆகிக்குது, ரப்பின் இல்லை லைட் ஆகிக்குது. அப்போ முதாஃபுடைய 2 கண்டிஷனும் ரப்பி மீட் பண்ணுது. ரப்பில் ஆலமீன். ஆலமீன் என்றது என்னது? ரஃபாவா நசுபா ஜர்ரா. இப்போ நாங்கள் பார்த்தோம் ரப்பி என்றதுக்கு 2 கண்டிஷனும் ஃபில் ஆகிட்டு அல்லில்ல லைட் ஆகிக்குது. அப்போ ஒரு ஜூசி முதாஃப் உண்டு. ரெண்டாவது வாச ஜர்ரா இருந்தா இது முதாஃபிலே. ஓகேயா? முதாஃபிலே. இப்போ நாங்கள் ரெண்டாவது வாத அல்லாலமீன். ஓகே, அல்லாலமீன் முதாஃப் இது ஜர்ரா இல்லையா? நாங்கள் முஸ்லீம் சார்டு போட்டால் முஸ்லிமூன் முஸ்லிமன் முஸ்லிமீன் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமீன முஸ்லிமீன ஆலமூன ஆலமீன
ஸோ ஆலமீன என்றது நசுபில்லாட்டி ஜர், அது பேட்டர்னை பார்த்தா நசுபில்லாட்டி ஜர். நான் என்ன சொன்னேன், எங்களுக்கு சொலிட் முதாஃப் ஒன்று ஈகுது, ரப்பி என்ற சொலிட் முதாஃப் ஒன்று ஈகுது. அடுத்த இசும் வந்து எங்களுக்கு தெரியா, இது வந்து என்னது எங்களுக்கு ஷுவர் இல்லை, இது நசுபா ஜர்ராண்டு சொலிட் முதாஃபீந்து ரெண்டாவதுக்கு வர வார்த்தை அப்படின்னா முதாஃபிலை வந்து நசுபா ஜர்ராண்டு ஷுவர் இல்லாட்டி அது ஜர்தான். சரியா, அது ஜர்தான். அப்போ ரப்பில் ஆலமீன் என்றது முதாஃப் முதாஃபிலை. அப்போ இது எப்படி நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், ஆலமீன் என்றால் உலகங்கள். சரியா, ரப்பி என்றா எஜமான். சரியா டிரான்ஸ்லேட் பண்ண கஷ்டம், ரப்பிய எஜமான் இப்போ நான் சொல்கிறேன், உலகங்களுடைய எஜமான். அது உடையன்றது நடுவுக்கு வருது என்றா இது முதாஃப் முதாஃபிலை. முதாஃப் முதாஃபிலைக்கு இடையில அது சொந்தம் உடையன்றது டிரான்ஸ்லேஷன் வரும். அப்போ உலகங்களுடைய எஜமான், ரப்பி என்றது முதாஃப், ஆலமீன் என்றது முதாஃபிலை. அப்போ உலகங்களுடைய எஜமான். சுபஹானல்லாஹ். சூரா ஃபாத்தியாவில் சின்னொன்று நாங்கள் படிச்சிட்டோம். சூரா ஃபாத்தியா இருக்குது, நீங்கள் அட்வான்ஸ் கேமர் போனாலும் அதுக்கும் எக்ஸாம்பிள் சூரா ஃபாத்தியாவில் இருக்குது. ஸோ நாங்கள் இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சம் படித்து எங்கள்கிட்ட சூரா ஃபாத்தியாவை விளங்க ட்ரை பண்ணுவோம். அது விளங்கினா உங்களுக்கு குருவானே விளங்கின மாதிரி தான் இன்ஷால்லா. ஓகே இன்ஷால்லா ஹைர். என்ன சரி கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ வர லெசன்ஸ் கொஞ்சம் இது மாதிரி சரியான ஈஸி தான், கொஞ்சம் ட்ரிக்கி ஆகிக்கும், கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். இன்ஷால்லா இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும். நாங்கள் துவா கேட்டு படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் குர்ஆன் எதிரே சொல்கிற மாதிரி அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் எங்களோட இறக்கமுள்ள ரப்பு, அவன்தான் அல்லமல் குர்ஆன், அவன்தான் குர்ஆனை படித்தாரான். சுப்ஹானல்லாஹ், படைத்தந்தான் அல்லமல் குர்ஆன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் குர்ஆனை பார்க்கல தேடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கண்டிஷன் மீட் ஆகிற முதாஃப் முதாஃபிலை தேடுங்க. சூரா ஃபாத்தியாவுக்குள்ளே பாருங்கள் வேறு ஈகிதான்னு சொல்லி, அப்படி இல்லாட்டி வெளியேயும் தேடி பாருங்கள் ஈகிதான்னு சொல்லி. குர்ஆனில் வேறு குர்ஆன் ஆயத்துகள் ஓத போகல இன்ஷா அல்லாஹ். இது லேசாக விளங்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இதை பாக்கியத்தாக்கணும். குர்ஆனை டிரான்ஸ்லேட் இல்லாமல் விளங்கி டிரெக்டாக ரப்போட பேசக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். ஆமீன்.